ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா ஒரு ஹெல்த்தியான நூக்கல் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் ஒவ்வொன்றும் நான் வீடியோக்குள்ளே சமைக்கும் போது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் நூக்கல். நிறைய பேருக்கு நூக்கல்னால் என்னென்னு தெரியாது. இப்படி தான் இருக்கும் நூக்கல். இதை தோல் சீவி வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா ஃபைனாக இடிச்சிட்டதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விடாமல் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு சூப்புக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான அரைச்ச பவுடர். இப்போ நம்ம ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சூப்புக்கு நெய் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நெய்யும் சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கலாம். நான் அங்கேயே மசாலா கரைச்சிட்டதுனால நான் போடலை. வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இடித்து வச்சுருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடையில் வாங்க வேண்டாம். இதுதான் நம்மளுக்கு நல்ல மனம் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம அப்பப்போ இடித்து யூஸ் பண்ணுறதுனால நல்லா இடித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கரில் விசில் விட போகிறதுனால நம்ம பெருசாகவே நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க தக்காளியை. இப்போ தக்காளி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம நூக்கல் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதில் இருக்க நார்ச்சத்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அதாவது மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை முழுசாக சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு நீங்கள் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இதை குழந்தைங்களுக்கு ஊற்றிங்கன்னா இம்யூன் பூஸ்டர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இது நிறைய நிறைஞ்சது. இதில் இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகளும் போட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 கப் தண்ணி ஊற்றி, ஏன்னா சூப்புன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்றதுனால 3 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கர் விசில் போட்டுக்கலாம். ரத்தம் கம்மியாக இருக்கவங்க இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த அளவு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நுரையீரல் சம்மந்தப்பட்டமான எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறமா துர்நாற்றம் அடிக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல பேட் ஸ்மெல் எதுவும் வராது. ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுட்டுமே நீங்கள் இதை திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான நூக்கல் சூப் ரெடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கவங்க இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமடைவீங்க. பால் கொடுக்குற தாய்மார்கள் இந்த சூப்பை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பால் நல்லா சுரக்கும். அண்ட் ஆப்ரேஷன் ஆன லேடிஸ், ஜென்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த சூப்பை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். நம்ம பிளட் லாஸ் ஆனது எல்லாமே நம்மளுக்கு திருப்பியும் கிடைக்கும். அவ்வளோ ரத்தம் நம்மளுக்கு சேரும் இதில். அப்புறம் விட்டமின் கே இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் வராமல் பார்த்துக்கும். பிரெஸ்ட் கேன்சர் வராமல், அந்த கட்டி வராமல் பார்த்துக்கும். ஸோ இதில் இருக்க நம்ம நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதில் நீர் சத்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லது இது. ஸோ இதோட நான் பெனிஃபிட்ஸும் இன்க்ரீடியன்ஸும் ப்ரீஃபாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு என் சேனல் பிடிக்கும். அதனால் நிறைய ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.